ஹலோ, குட் மார்னிங். ராஜ்குமார் ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோட் நம்பர் 2764. கோட் நம்பரை கண்டிப்பாக நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு காலேஜ் நேமோ கோடோ ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ் ஆனால் ஒன்று தெளிவாக இருக்கும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கட் ஆஃப் பார்க்க போகிறோம். இதில் ரவுண்ட் 2 கேண்டிடேட்ஸ் தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ரவுண்ட் 2ல் நீங்கள் கேபிஆரை பொறுத்த வரைக்கும் நான் நீண்ட நேரம் டைம் எடுக்க விரும்பலை. உங்களுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னா, பயோமெடிக்கல் அவைலபிலிட்டி இருக்கும், சிவில் இன்ஜினியரிங் அவைலபிலிட்டி இருக்கும், கெமிக்கல் அவைலபிலிட்டியில் இருக்கும், ட்ரிபிள்இ அவைலபிலிட்டியில் இருக்கும், மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ். அப்போ மிச்ச டிபார்ட்மெண்ட்ஸான ஏஐடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ அண்ட் ஐடி. ஸோ இது எல்லாமே ரவுண்ட் 2ல் ஓசி, பிசி, எம்பிசி கேண்டிடேட்ஸ் வரைக்கும் காலி ஆயிரும். பிசிஎம்க்கு சில கோர்சஸ் இருக்கும், எஸ்சி அருந்ததிரி எஸ்டிக்கு இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, பயோமெடிக்கல் எடுக்கிற மாதிரி இருந்து, சிவில் இன்ஜினியரிங் எடுக்கிற மாதிரி இருந்து, கெமிக்கல் எடுக்கிற மாதிரி இருந்து, ட்ரிபிள்இ எடுக்கிற மாதிரி இருந்து, மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் இதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னால் செகண்ட் ரவுண்டில் 160 எடுத்தவங்க, 170 எடுத்தவங்க கண்டிப்பாக கேபிஆரை ஒரு சாய்ஸாக ஃபில் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதுவுமே ஒரு 155, 160, 165 எடுக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். 150 கீழே போகிறவங்களுக்கு இட் இஸ் டிஃபிகல்ட். கேபிஆர் டிஃபிகல்ட். நீங்கள் கோர் பிரான்ச்சஸ் சிவில், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கேபிஆர் செகண்ட் ரவுண்டில் கிடைக்கும். 155க்கு மேலே இருந்தீங்கன்னால் பிசி கம்யூனிட்டி பீப்புள் அண்ட் ஓசி ஆல்சோ. அதே மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் அண்டு ட்ரிபிள்இ இது சர்க்யூட் பிரான்ச்சஸில் தான் வரும். ஸோ அதில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இட் இஸ் அ குட் ஆப்ஷன். மெக்கட்ரானிக்ஸ்லாம் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரிபிள்இ ஒரு 170 எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் பிசியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் செகண்ட் ரவுண்டில் அன்னைக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது திணறிக்கிட்டு இருக்க வேண்டாம், இன்றைக்கே இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ஒரு நல்ல காலேஜ் தான். நீங்கள் இதில் ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு 5 பிரான்ச்சஸ் இதில் இல்லை, கண்டிப்பாக இருக்காது. போன வருஷம் கட் ஆஃப் கம்பேர் பண்ணாலே இந்த வருஷம் 3-4 மார்க் ஏறி இருக்குன்றாங்க கொஞ்சம் எடுத்த கேண்டிடேட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் மற்ற கோர் பிரான்ச்சஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருந்து, மெக்கட்ரானிக்ஸும் ட்ரிபிளையும் நான் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேபிஆரை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.